ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் இருந்து இயல் 7க்கான முக்கியமான ஒரு வரி வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். புக்கு ஒரு தடவை ரீட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாரதம் அன்றைய நாற்றங்கால், புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது என தொடங்கும் பாடலின் ஆசிரியர். ஆன்சர் தாராபாரதி. மெய் என்ற சொல்லின் பொருள். ஆன்சர் உண்மை. தேசம் என்ற சொல்லின் பொருள். ஆன்சர் நாடு. நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்கும் நூல் எது என தாராபாரதி தனது பாடலில் குறிப்பிடுகிறார். ஆன்சர் திருக்குறள். யார் இயற்றிய இனிமையான பாடல்கள் காவிரி கரை வரை எதிரொலிக்கின்றன? ஆன்சர் காளிதாசன். யாருடைய அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு கங்கை ஆற்றின் அலைகள் இசையமைக்கின்றன என தாராபாரதி தனது பாடலில் குறிப்பிடுகிறார்? ஆன்சர் கம்பர். தாராபாரதியின் இயற்பெயர். ஆன்சர் ராதாகிருஷ்ணன். கவிஞாயிறு என்ற அடைமொழியால் அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் தாராபாரதி. தாராபாரதி இயற்றிய நூல்கள். ஆன்சர் புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல். ஆன்சர் திருக்குறள். காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம். ஆன்சர் காவிரிக்கரை. கலைக்கூடமாக காட்சி தருவது. ஆன்சர் சிற்பக்கூடம். நூலாடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் நூல் கூட்டல் ஆடை. எதிர்கூட்டல் ஒலிக்க என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் எதிரொலிக்க. அடுத்த லெசன். தமிழ்நாட்டில் காந்தி இந்திய விடுதலைக்காக பாடுபட்டவர் யார்? ஆன்சர் காந்தியடிகள். காந்தி அருங்காட்சியகம் எங்குள்ளது? ஆன்சர் மதுரை. காந்தியடிகள் முதல் முறையாக சென்னை வந்த ஆண்டு? ஆன்சர் பிப்ரவரி 1919. ரவுலட் சட்டம் பற்றிய ஆலோசனை கூட்டம் யார் வீட்டில் நடைபெற்றது? ஆன்சர் ராஜாஜி. காந்தி அவர்களை பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்க அழைத்தவர் யார்? ஆன்சர் பாரதியார். பாரதியாரை இது எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் என்று கூறியவர்? ஆன்சர் ராஜாஜி. பாரதியாரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று கூறியவர்? ஆன்சர் காந்தியடிகள். காந்தியடிகள் மதுரைக்கு வருகை தந்த ஆண்டு? ஆன்சர் செப்டம்பர் 1921. காந்தியடிகளின் தோற்றத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய பெருமை எந்த நாட்டிற்கு உண்டு? ஆன்சர் தமிழ்நாடு. காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில் எந்த மொழியை கற்கத் தொடங்கினார்? ஆன்சர் தமிழ் மொழி. காந்தியடிகளை கவர்ந்த தமிழ் கையேட்டை எழுதியவர்? ஆன்சர் ஜி. போப். காந்தியடிகளை கவர்ந்த தமிழ் நூல்? ஆன்சர் திருக்குறள். காந்தியடிகள் தலைமை வகித்த சென்னை இலக்கிய மாநாடு நடைபெற்ற ஆண்டு? ஆன்சர் 1937. சென்னை இலக்கிய மாநாட்டிற்கு வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் யார்? ஆன்சர் உ.வே. சாமிநாதர். காந்தியடிகளின் தீண்டாமை ஒழிப்பு நிகழ்ச்சி எந்த 2 இடங்களில் வெளிப்பட்டது? ஆன்சர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், குற்றால அருவி. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. உ.வே. சாமிநாதரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று கூறியவர்? ஆன்சர் காந்தியடிகள். காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர்? ஆன்சர் மதுரை. பொறுத்துக. இலக்கிய மாநாடு சென்னை. தமிழ்நாட்டு கவிஞர் பாரதியார். குற்றாலம் அருவி. தமிழ் கையேடு ஜி. போப். ஆன்சர் 2143. அடுத்த லெசன். வேலு நாச்சியார். ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள்? ஆன்சர் வேலு நாச்சியார். வேலு நாச்சியார் கற்றறிந்த மொழிகள்? ஆன்சர் தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது. வேலு நாச்சியார் எதை முறையாக கற்றுக்கொண்டார்? ஆன்சர்
சிலம்பம், குதிரையேற்றம், வாள்போர், வில் பயிற்சி. சிவகங்கையின் மன்னர் யார்? ஆன்சர் முத்துவடுகநாதர். வேலு நாச்சியார் யாரை மணந்தார்? ஆன்சர் சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர். முத்துவடுகநாதர் ஆங்கில படையுடன் போரிட்டு வீர மரணம் அடைந்த இடம் எது? ஆன்சர் காளையார்கோவில். வேலு நாச்சியார் எந்த கோட்டையில் தங்கி படையை திரட்டி பயிற்சி அளித்தார்? ஆன்சர் திண்டுக்கல் கோட்டை. வேலு நாச்சியாரின் அமைச்சர் யார்? ஆன்சர் தாண்டவராயன். வேலு நாச்சியாரின் தளபதி யார்? ஆன்சர் பெரிய மருது, சின்ன மருது. வேலு நாச்சியார் ஹைதர் அலியுடன் எந்த மொழியில் பேசினார்? ஆன்சர் உருது மொழியில் பேசினார். மைசூரில் இருந்து ஹைதர் அலி அனுப்பிய குதிரைப்படை வீரர்களின் எண்ணிக்கை? ஆன்சர் 5000. நம் அரசியாரின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மையை தந்திருக்கிறது என்று கூறியவர்? ஆன்சர் சின்ன மருது. சிவகங்கையை இழந்து எத்தனை ஆண்டுகள் வேலு நாச்சியார் தலைமறைவாக இருந்தார்? ஆன்சர் 8 ஆண்டுகள். காளையார்கோவில் நோக்கி வேலு நாச்சியார் படையெடுத்த போது ஆண்கள் படைப்பிரிவிற்கு தலைமையேற்றவர்? ஆன்சர் மருது சகோதரர். வேலு நாச்சியார் படையில் பெண்கள் படைப்பிரிவிற்கு தலைமையேற்றவர்? ஆன்சர் குயிலி. எந்த நாளில் சிவகங்கை கோட்டைக்குள் செல்வதற்கு பெண்களுக்கு மட்டும் அனுமதி உண்டு? ஆன்சர் விஜயதசமி நாள். வேலு நாச்சியாரை காட்டி கொடுக்காததால் கொல்லப்பட்ட பெண்ணின் பெயர்? ஆன்சர் உடையாள். உடையாளின் நடுக்கல்லுக்கு காணிக்கையாக வேலு நாச்சியார் எதை செலுத்தினார்? ஆன்சர் தாலி. தன் உடலில் தீ வைத்து கொண்டு ஆயுத கிடங்கில் குதித்தவர்? ஆன்சர் குயிலி. வேலு நாச்சியார் காலம்? ஆன்சர் 1730 முதல் 1796 வரை. வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு? ஆன்சர் 1780. ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் யார்? ஆன்சர் வேலு நாச்சியார். 4 வகை சொற்கள். இலக்கண அடிப்படையில் சொல் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 4 வகைப்படும். 4 வகையான சொற்கள் யாவை? ஆன்சர் பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், குறிச்சொல். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல்? ஆன்சர் பெயர்ச்சொல். எடுத்துக்காட்டு பள்ளி, பாரதி, காலை. வினை என்ற சொல்லின் பொருள்? ஆன்சர் செயல். செயலை குறிக்கும் சொல் டேஸ் எனப்படும்? ஆன்சர் வினைச்சொல். எடுத்துக்காட்டு வா, போ, எழுது, விளையாடு. பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் டேஸ் ஆகும்? ஆன்சர் இடைச்சொல். எடுத்துக்காட்டு மற்று, ஐ, கு. பெயர்ச்சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது டேஸ் ஆகும்? ஆன்சர் உரிச்சொல் ஆகும். எடுத்துக்காட்டு மா, சால, உரு, தவ, நனி, கடி. சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் யார்? ஆன்சர் வ.உ. சிதம்பரனார். வ.உ. சிதம்பரனார் சுதேசி நாவாய் சங்கத்தை தொடங்கிய ஆண்டு? ஆன்சர் 1906. வ.உ. சிதம்பரனார் சென்னைக்கு செல்லும் போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்? ஆன்சர் பாரதியார். வ.உ.சி. அவர்களின் பன்முகத்தன்மைகள் யாவை? ஆன்சர் வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர். வ.உ.சி. சிதம்பரனார் யாருடைய பாடல்களை விரும்பி கேட்பார்? ஆன்சர் பாரதியாருடைய பாடல்களை விரும்பி கேட்பார். வ.உ.சி. அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் யாவை? ஆன்சர் தமிழ், ஆங்கிலம். கலைச்சொல் அறிவோம். நாட்டுப்பற்று, பேட்ரியாட்டிசம். கலைக்கூடம், ஆர்ட் கேலரி. இலக்கியம், லிட்ரேச்சர். மெய்யுணர்வு, நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. Thanks for watching.